தூய்மை பணியாளர்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. தூய்மை பணியாளர்கள் வேலைங்கிறது எவனும் பார்க்க முடியாத வேலை. இவங்க எல்லாருமே இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த மலத்தை எல்லாம் கையில அள்ளி இதை ஏத்தி கையில அள்ளி இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை மாத்தி மனிதன் தன் மலக்கழிவுகளை தன் கையால் அள்ளக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்ததே தலைவர் கலைஞர் தான். ஒவ்வொருத்தரும் இந்த தூய்மை பணியாளருக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் மாத்தி தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு அறிவிச்சதே தலைவர் கலைஞர் தான். அந்த தலைவர் கலைஞரும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன கெடுதியை செஞ்சிரும்னு அவங்க நினைக்கிறாங்க. கலைஞர் வாழ்ந்த காலத்திலையும் அவர் அந்த தொலைநோக்கு பார்வையோட பல விஷயங்கள் செஞ்சதுனால தாங்க இன்னைக்கும் தமிழகம் தலை நிமிர்ந்தே இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு காரணமே தலைவர் கலைஞர் போட்ட பவுண்டேஷன். அந்த 70 காலத்திலேயே தலைவர் பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்னார தலைவர் கலைஞர் உருவாக்கின அத்தனை திட்டங்களும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது பூரா இன்னைக்கு பயன் தருதுங்க. அப்படிப்பட்ட கலைஞர் அவர் வளர்த்த இந்த இயக்கம் என்ன தப்புங்க பண்ணோம்? நாங்க இந்த தலைவரா இருக்கட்டும், இந்த 2ஆம் கட்ட தலைவரா இருக்கட்டும், இப்ப எங்களை மாதிரி தொண்டர்களா இருக்கட்டும், என்னங்க தவறு பண்ணோம்? அந்த தூய்மை பணியாளர்களுங்க சென்னையில ஒரு 12 மண்டலம் வச்சுங்க, 10 மண்டலம் தனியார் கொடுத்தாச்சு. அது அதிமுக காலத்திலேயே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இதுல 2 மண்டலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, வேற ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்கல்ல. கம்பெனி ஒவ்வொரு இதுவும் வளர்ந்த நாடுகளேங்க, வளர்ந்த நாடுகளா இருக்கட்டும், வசதி உள்ள இது நம்ம கத்தார், துபாய் எல்லாம் இருக்கட்டும், அங்கெல்லாம் அந்த தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட் தான் கொடுத்திருக்காங்க. பல துறைகள் கான்ட்ராக்ட் ஆச்சு. இந்த பிஜேபி காரன் எல்லா துறையுமே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான். அதெல்லாம் எவனும் கேள்வி கேட்கல, எந்த ஊடகமும் கேள்வி கேட்கல, எந்த சீமானும் கேட்கல, எந்த இபிஎஸ் கேள்வி கேட்கல, எந்த அணிலும் கேட்கல. ஆனா இன்னைக்கு அதிமுக கொடுத்த அந்த தூய்மை பணியாளர் இதுல 10 மண்டலம் கொடுத்தாச்சு, 2 மண்டலத்துக்கு ஒரு கம்பெனி எடுக்குதுங்க. அப்ப அதுல என்ன சூழல் ஏற்படுதுன்னா, அவங்க ஏற்கனவே வாங்கின சம்பளத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை குறையும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்ப அவங்களுக்கு எங்களுக்கு இந்த தொகை குறையாம வேணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கறது அவங்களுடைய நியாயமான உரிமை, அவங்களுடைய போராட வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. சரி, நீங்க போராடுனீங்க, போராடுறவங்களா இருக்கட்டும், அந்த போராடுறவங்கன்னா என்ன பேசணும்? அரசிட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணணுமா இல்லையா? ஆரம்பத்தில இருந்தே இவங்க பேச்சுவார்த்தை பண்ண தயார் இல்ல. இவங்க என்ன பண்றான், கொஞ்ச காலம் உட்கார்ந்த உடனே இந்த ஜல்லிக்கட்டுல சிலர் பேவஸ் ஆவனா பாருங்க, அவ மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்றான், இங்க உள்ள வந்துட்டான். உள்ள இங்க உட்கார்ந்துகிட்டு, ஏங்க நீங்க இப்ப அவர் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உரிமைக்காண்டி போராடுறாங்க, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், அது சில இந்த தன்னார்வல தொண்டர்களா ஆர்வலர்களா இருக்கட்டும், அவங்க கூட உட்கார்ந்து என்ன கேட்கணும்? எங்க கட்சிக்கு, எங்க இந்த தூய்மை பணியாளருக்கு உள்ள அந்த நியாயமான கோரிக்கையில நிறைவேற்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம், அறவழி போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லுங்க. அது நீங்க 1 மாசம் வரைக்கும் நெருங்க, பிரச்சனை இல்லை. எங்க அவன் வர்றாங்க புறம்போக்கு நாய்கள். சில அம்மாவை பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அவன் என்ன சொல்றாங்க, ஒருத்தன் பேசுறாங்க மைக்க பிடிச்சு, தலைவர் கருணாநிதிக்கே நாங்க தான் இது கொடுத்தோம், எது மரினால அவன் இடம் வாங்கி கொடுத்தானா, அந்த மைக்க பேச்சு. உன் பொண்டாட்டிக்கு சோறு போட்டிருக்கியாடா நீ, உன் பெத்த அப்பனை காப்பாத்தினியான்னு பாடுறாடா நாயே. அவன் சொல்றாங்க தலைவர் கலைஞருக்கு மெரினா பீச்சை நாங்க வாங்கி கொடுத்தோம், நீ ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு நான் மெரினா பீச் வாங்கி கொடுவோம். யார தலைவருக்கு, முதல்வரை சொல்றான். நாங்க உயிரணைய நினைக்கிற என் தலைவனை சொல்றான். அவன் எவ்வளவு கோபம் வருங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்க உரிமைக்காண்டி போராடுறாங்க, அதுல சேர்ந்துகிட்டு அவன் பல பேர் உட்கார்ந்துகிட்டு, அந்த வளர்மதின்னு ஒருத்தர் இருக்கா பாருங்க, அந்த வளர்மதிவங்க ஏற்கனவே நெடுவாசல் பிரச்சனையில ஒரு காலேஜ்ல நோட்டீஸ் கொடுத்தாங்கிறதுக்காண்டி இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அவளுக்கு குண்டாஸ் போட்டாங்க. இதே அதிமுக அரசு அவன் மேல குண்டாஸ் போட்டாங்க. அப்புறம் கோர்ட்ல போய் வளர்க்கணும், அவளை அந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க. அதெல்லாம் ஏதாவது செஞ்சமாங்க? நாங்க தூத்துக்குடியில போராடின மக்கள் மேல துப்பாக்கி சுட்டாங்க, அதெல்லாம் செஞ்சமா? நாங்க எவ்வளவு அறவழியில போராடுங்க, ரைட்டு. நீங்க 1 மாசம் வரைக்கும் போறாங்க, போராடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, சில ஏரியா கொடுத்திருக்காங்க, அங்கதானே உட்கார்ந்து போராடணும். இல்ல நாங்க ரிப்பன் பில்டிங்ல தான் உட்கார்ந்து போராடணும்னு சொல்றது. இந்த இவன் ரஞ்சித் இருக்கான் பாருங்க, அவன் ஆம்ஸ்ட்ராங் உடைய ஆட்கள், இவன் சவுக்கு சங்கர் பொண்டாட்டிக்கு அங்க என்னங்க வேலை, கஸ்தூரிக்கு அங்க என்னங்க வேலை,
திமுக அரசு சாதிக்காதத இந்த கஸ்தூரியும் வளர்மதியும் இந்த புறம்போக்கு நாய்கள் வந்தாங்க சாதிச்சு கொடுத்துட போறாங்க. 100 மீட்டருக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அமைச்சர் நேரு 3 நாளா உட்கார்ந்து இருக்காங்க ஒரு வேலையை விட்டு. சேகர் பாபு, மேயர், ஆணையர் குமரகுரு அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க போராட்டம் 100 மீட்டர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அங்கே இவங்க யாருமே போல. 12 கிலோமீட்டர் உள்ள அந்த அணில் வீட்டுக்கு போறாங்க. அணில் என்ன தாங்க புடுங்க போறான்? என்ன சாதிக்க முடியும்? ஒரு கவுன்சிலரா கூட இல்லாதவன் நீ, அவன் எப்படிங்க உங்களுக்கு உதவுவான்? அவனை போய் தொங்கிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து படை எடுத்துட்டு போய் அங்க போறான். அப்ப திட்டமிட்டு அந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் திட்டமிட்டு செய்யறான் இந்த வேலையை. ஒரு குரூப் செய்திய கம்யூனிஸ்ட் நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் இதுல செய்யுங்க. நீங்க ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி குரல் கொடுக்குறீங்க, தடுக்கல. ஆனா அந்த கூட்டத்துல கண்ட கபதிகளும் கண்ட தேவடையா பசங்களும் வந்து திமுக தலைவரையும் திமுகவையும் அமைச்சர் சேகர் பாபுவையும் ஒருமையில பேசும்போது எப்படிங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு? அங்க கூட உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒருமையா பேசணும், முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமா பேசணும்? எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்லி இருக்கு? கேரளால போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடத்தான் செய்யறாங்க. இங்குலாப் ஜிந்தாபாத் சொல்றதை தவிர்த்து வேற ஒண்ணும் பேச மாட்டாங்களாங்க அவங்க. ஏங்க இந்தியா பூரா நம்ம ஓட்ட திருடிட்டான்னு சொல்லி ராகுல் காந்தி மீட்டிங் போட்டு கத்துறானாங்க. எவனாவது கேட்டியா? இந்த சீமான் கேட்டியா? இல்ல இந்த பனையூர்ல இருக்கான அணில் கேட்டீங்களா? அணில் கேட்டானா? எந்த ஊடகமும் கேட்கல. ஆனா ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரு தனியார் நிறுவனம், தனியாருக்கு கொடுக்கப்பட்டது, அது தனியாருக்கு இவங்களுக்கு உள்ள இதுல எங்கெங்க முதலமைச்சர் வந்தாரு? ஒரு தனியாருக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்க போகும்போது முதலமைச்சரை வந்து அவதூறா பேசவும் ஒருமையால பேசவும் அவருடைய உடல்நிலையை கூட பேசியிருக்கானாங்க. உனக்கு மட்டும்தான் பேச தெரியாது இல்லடா, கூட வந்தானே அவ்வளவு பேருக்கு பேச தெரியல. திமுக காரன் அவ்வளவு பேரு கொழுந்தா நீ ஒரு நிமிஷம் தாங்க முடியுமாடா? அதுக்கு தான் சொல்றேன், இந்த நாகரிக அரசியல், இந்த நாகரிக அரசியல், இந்த மண்ணா போன நாகரிக அரசியல். நேத்து சீமான் பேசுறாங்க, கோழி படமும் பிளாப்பா, இந்த மேயரும் சேகர்பாபு சேர்ந்து எடுத்த படமும் பிளாப்பா. ஒரு 4-5 பொம்பளை பிள்ளை பின்னால உட்காந்துக்கிட்டு கேன்னு சிரிக்கிறான். பின்னால உட்காந்து அந்த நாய்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அநியாயங்க! இவன் சாட்டை சவுக்கு சங்கர், அந்த இவன் இருக்கான் பாருங்க, சாக்கடை துரைமுருகன், இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டு அதை யூடியூப் பிளாக் பண்ணிட்டாங்க. அவன் பேசுனதை எடுத்து போட்டதே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் பேசுனது வீடியோல இருக்கு, நான் போட்டதே பிளாக் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு வீடியோ போடுறாங்க, எங்க போனாலும் கிளம்பாக்கம் போனாலும் சேகர் பாபுவும் இவர நம்ம மேயரும் போறாங்க, எங்க போனாலும் இவங்க கூட போறாங்க, எங்க போனாலும் கூட போறாங்கன்னு அழுத்தி சொல்றான். ஏண்டா அவங்க ஒரு மாவட்ட அமைச்சர், அவர் ஒரு மாவட்ட செயலாளர், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர், அவங்க போகாம உங்க அத்தாலும் அப்புறம் என்னதான் வரும் எனக்கு? அதைத்தான் எழுதுன பிளாக் பண்ணிட்டான். அசிங்கமா பேசுறதுக்கோ அசிங்கமா எழுதுறதுக்கோ உங்களுக்கு மட்டும் இல்லடா, எல்லாருக்கும் தெரியும்டா. சீமான் பேசுறான், இந்த சீமானையும் இந்த சாக்கடை துரைமுருகனையும் வீட்டுக்கு வெளியே போட போறிய செருப்பு இவங்க. இவனை தூக்கி கொண்டு உள்ள உட்கார்றாங்க, உள்ள கொண்டு போய் வச்சுட்டு முதல்வருக்கு சரிசமமா உட்கார்ந்து பேச வர்றானுங்க. தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லாம வீட்டுல இருக்காரு. தினேஷுக்கு மெசேஜ் அனுப்புறேன், தலைவர் ஒரு தடவை பார்க்க முடியுமா, லைட்டா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் அனுப்புறேன். எனக்கு கிடைக்காத அந்த இது, ஒரு திமுக தொண்டனுக்கு கிடைக்காத அந்த பெர்மிஷன் இந்த பிச்சைக்கார நாய்க்கு சீமானுக்கு வாங்கி கொடுத்த நாய் யாருங்க? அப்ப நாங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா உங்களுக்கு? தினேஷ் உனக்கு மனுஷனா தெரியலையா? நாங்கெல்லாம் இந்த இயக்கத்துக்கு உழைச்சவன் மனுஷனா தெரியலையா? இந்த சீமா மாதிரி புறம்போக்கு நாயை கொண்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சீல, அவன் என்ன பேசுறான்? நீங்க பிளாப் ஆயிருச்சான். என்னடா பிளாப் ஆயிருச்சு? சேகர் பாபு இவங்கள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி யாரா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தது? பயப்படலாம், சிலவன் பயப்படலாம். இன்னைக்கு பாருங்க, திருநெல்வேலியில வந்து ஒருத்தன் எழுதுறாங்க, சேவியர் ஹெர்மன்னா இவனோ எழுதுறான், கடுமையா விமர்சனம் பண்ணி தத்தின்னு எழுதுறான், தலைவரைங்க சின்னவரையும் தத்தின்னு எழுதுறான். அவன் யாரான்னு தேடி பார்த்தா அவன் கன்னியாகுமரியில இருந்து வந்து நெல்லையில வந்து பிசினஸ் பண்றவனா.
நான் ஒரு பதிவு போட்ட உடனே அவன் எங்க இருக்கான் என்ன விஷயம், பாளையங்கோட்டையில பேட்டை மார்க்கெட்ல வீடு இருக்கான். அவ எழுதுறாங்க முதல்வரையும் சின்ன துணை முதல்வரும் அவனை பற்றி பதிவு போட்டிருந்தேன். உடனே அங்க சம்பந்தப்பட்ட மாநகர செயலாளர் தினேஷை கூப்பிட்டு சொன்னேன், ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குங்க, ஒரு கட்சியை பத்தி எழுதுறதுக்கோ ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி எழுதுறதுக்கோ உரிமை இருக்கு. நாங்க எப்படி மத்த கட்சியை விமர்சனம் பண்றோமோ அது மாதிரி அவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு முதல்வரை, ஒரு துணை முதல்வரை, ஒரு சகோதரி கனிமொழியை இவ்வளவு கீழ்த்தரமா எழுதுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்காங்க. ஏன் அந்த நிர்வாகி அங்கங்க உள்ள நிர்வாகிகளுக்கெல்லாம் உணர்வு இல்லையா, உணர்ச்சி இல்லையா? டெண்டர் கிடைக்கல, பணம் கிடைக்கலன்னு சொல்லி உனக்கு கோபம் வருதுல்ல? அதே மாதிரி திமுக தலைவரையும் குடும்பத்தையும் பேசும்போது அந்த உணர்வு அந்தந்த ஏரியாவுக்குள்ள உணர்வு வரணும்டா. உணர்வு வந்தா தானே நீ திமுக காரன். திமுக காரன போஸ்ட்ல இருந்தா தானே அந்த உணர்வு வரும். பாதி பேர் வந்தவன பூரா போஸ்ட்ல வச்சுனா அவனுக்கு எங்க உணர்வு இருக்க போகுது? எங்களுக்குள்ள உணர்வு அவனுக்கு இருக்குமா? தலைவரை பேசினா என்ன, இன்னும் ஜெயலலிதாவா போட்டாவை வீட்டுல வச்சிருக்க எத்தனையோ நிர்வாகி இருக்காங்க, எத்தனையோ கையில பச்சைய குத்துனவன் இன்னும் இருக்கான் திமுகன்னு சொல்லிக்கிட்டு. எம்ஜிஆர் ரெட்டலையவும் அதிமுக கொடிய பச்சை குத்துனவன் என்ன உட்கார்ந்து இருக்கான் நம்ம கட்சியில. அவனுக்கு எப்படிங்க பாக்குற நேரமெல்லாம் அதிமுகன்னு தோணாதாவன்? அவன் என்னைக்கு கட்சியில சேர்ந்தானோ அதை அழிச்சிடணுமா இல்லையா? அந்த உணர்வுல நீ இருந்தீனா எப்படி இந்த இயக்கத்துக்காக உனக்கு சிந்தனை வரும்? தலைவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், ஒரு தொண்டனா நான் வேண்டிக்கிறேன், இந்த நாகரிக அரசியலை கொஞ்சம் தூக்கி வைங்க. இலக்கணேசனுக்கு நீங்க போனீங்க, இலக்கணேசன் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, திமுகவோடையும் மற்றவரோடையும் நேர்மையா பழகக்கூடிய அந்த மாதிரிக்கு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. சீமான் மாதிரி ஆட்களை வீட்டுல உட்கார்ந்து, அது உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய தலைவருங்க, கோடிக்கணக்கான தொண்டர்கள் வழிபடுறதுன்னு சொன்னா ஏத்துக்கலாங்க. அப்படிப்பட்ட கலைஞருடைய மகன்க நீங்க. உங்களுக்கு நேர் எதிரா உங்களுக்கு சைடுல உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த சீமான் மாதிரி புறம்போக்கு இது இருக்காங்க. 10% 8% ஓட்டு வாங்கினா அவன் பெரிய ஆளாங்க. ஒரு சாதாரண ஆளு கூட ஒரு தொகுதியில் 50,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு வாங்குறான். அவன் உடனே கடவுள் ஆயிருவானா? சீமா மாதிரி ஆட்களை கொண்டு வந்து நீங்க வச்சுனா, வெளியில போட செருப்பு மாதிரி இருக்கிற அவனை எல்லாம் கொண்டு வந்து நீங்க உங்களுக்கு சரிசமா உட்காந்துச்சுன்னா எப்படிங்க எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும்? எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன திட்டினாலும் சரி, கலைஞரை திட்டினாலும் சரி, கலைஞர் அசிங்கமா பேசினாலும் சரி, எவனை பேசினாலும் அடுத்த நாள் சரி வாப்பா அப்படின்னு சொல்ற நிலைமைங்கிறது இதெல்லாம் நாகரிக அரசியல் கிடையாதுங்க. நம்ம எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, உதித்தவன் சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க, நம்மள அப்படித்தான் சொல்றான். ஏன்னா ஒரு சாதாரண, அதாவதுங்க ஒரு ஃபேக் ஐடியில வர்றாங்க, ஒவ்வொரு ஏரியால வந்து ஒவ்வொரு இதுல வந்து கொஞ்சம் தான் முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஒண்ணுமே செய்யல, கட்சிக்காரனும் ஒண்ணு செய்யறதில்ல, எவனும் செய்யறதில்ல, இந்த ஐடி விங்க எதுவுமே செய்யறது கிடையாது. யாருமே வந்து இதை கண்டுபிடிக்கிறதே கிடையாது. அவன் என்ன பண்றான், அசிங்கத்தை பரப்புறாங்க, ஓவர மோசமா போடுறாங்க. எத்தனை பேர் வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம கட்சியிலேயே பெண்களுக்கே பாதுகாப்புல நிலை ஏற்படுதுங்க. பெண்களை போட்டு அதை கொடுமைப்படுத்துறான். கோயம்புத்தூர்ல ஒரு பெண் இருக்குங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம ஆட்களே ஒரு ஐடியா ஒன்னு கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்துறான். இதெல்லாம் ஓப்பனா பல விஷயங்கள் எழுத முடியலங்க. சிலர் நினைக்கலாம் எதா இருந்தாலும் பேஸ்புக்ல போட்டுறாருன்னு. இல்லங்க, என்கிட்ட வர்ற 1000 செய்திகள்ல வந்து ஒரு 10% ஃபில்டர் பண்ணி தாங்க போடுறேன். நான் போடுறது எல்லாத்தையும் போட்டான்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் நாரி போயிடணுங்க. ஏங்க மயிலாடுதுறையில இன்னைக்கு மயிலாடுதுறையில ஒரு 2 வருஷமா சண்டைங்க. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு 130 பஞ்சாயத்து நடந்துருச்சுங்க. என்னங்க தீர்வு கிடைச்சதாங்க? நேத்து ரோட்ல சண்டை போடுறாங்க. அங்க உள்ள ஒரு ஆபீசர் எனக்கு டெலிபோன் பண்ணாரு, என்னங்க அசிங்கமா இருக்கு, ரோட்ல பஸ்ஸுக்கு முன்னால நிப்பாட்டி போக்குவரத்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அங்க நீங்க கோஷ்டி பூசல் பண்ணுவீங்க. அத முளையிலேயே கிள்ளி எறியவனாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை இடையில இதாயிருச்சு, தூக்கி வீச வேண்டாமா? இப்படித்தானங்க ஒவ்வொரு மாவட்டத்திலே இத இருக்கு. தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதாவதுங்க தலைவர் கலைஞர் காலத்துல வந்து கோஷ்டி பூசல் இருந்துச்சு. அந்த கோஷ்டி பூசலுக்கும் இப்ப உள்ள கோஷ்டி பூசலுக்கும் 100% வித்தியாசம். அப்படியே நேர் எதிரா வித்தியாசம். அன்னைக்கு உள்ளவன் போட்டி போட்டு கட்சி வளர்த்தாங்க. ஒரு எலெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஒரு மாவட்ட செயலர் எலெக்ஷன், ஒரு ஒன்றிய செயலர் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுல போட்டி விடுவான், கடுமையா சண்டை போடுவான். இப்ப உள்ள சண்டை எங்க அருவாளை வெட்டு நடக்கும், கோலா நடக்கும். அவ்வளவு மீறி எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவன் தன்னுடைய வேலைக்கு போயிடுவான், தன்னுடைய கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்னமோ பார்த்துருவான். இப்ப அப்படி இல்லங்க.
அடுத்தவனை எனக்கு எதிரா போட்டியிட்டவன் இனிமே வருங்காலத்துல எனக்கு எதிரா போட்டியிடக்கூடியவன் அத்தனை பேரும் பழி வாங்குற மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு விஷயம்னா ஒரு குரூப் அனுப்புது, இந்த மாதிரி இவன் அப்படி பண்றான் அப்படின்னு, அடுத்த குரூப் இவனை எதிர்த்து பண்றாங்க. அந்த அளவு ஒரு ஒற்றுமையே இல்லைங்க, ஒரு உடன்பிறப்புங்கிற அந்த எண்ணமே இல்லைங்க. நம்ம ஒரு கட்சிக்காரங்கிற எண்ணமே இல்லை, அவ்வளவு தூரம் சண்டை போடுறான். இந்த சண்டையே ஈஸியா நம்ம திமுக சண்டைங்கிறது பெரிய இஷ்யூ இல்லைங்க. நம்ம திமுக மத்த கட்சி மாதிரி பெரிய இஷ்யூ இல்லைங்க. மான பிரச்சனை. திமுக சுயமரியாதை உள்ள ஒவ்வொருத்தனும் மானத்தை பெருசா நினைக்கக்கூடியவன். அந்த மரியாதையும் மானமும் கிடைக்காத, அந்த மரியாதை கிடைக்காதனால தாங்க இவெல்லாம் பெருசா இது பண்றான். அந்த பிரச்சனையை ஈஸியா தீர்த்து வைக்காம இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி ரெண்டு பேருக்குள்ள சண்டையை பார்த்து ரசிக்கிறாங்க. ரெண்டு பேர்ட்டையும் காசு வாங்கி பொழைக்கிறாங்க. நீங்க நினைக்கலாங்க திமுக மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு எவனை கேட்டு பார்த்தாலும் திமுக தொண்டன் மாதிரி ஒரு தொண்டன் எங்கேயும் கிடைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. எங்களுக்கெல்லாம் என்னங்க இருக்கு? இந்த இயக்கத்துக்காண்டி உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிற சூழ்நிலை லட்சக்கணக்கான பேர் இருக்கானாங்க. அதெல்லாம் நீங்க சிந்திக்கல அப்படின்னா, இப்ப மயிலாடுதுறையில பிரச்சனையை நீங்க முடிக்கல அப்படின்னா 3 தொகுதி விட்டுருவீங்க. இன்னைக்கு தென்காசி இல்லங்க, தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளத்துல ஒரு அரசு மகளிர் கலைக்கல்லூரியில தாவேகா மாவட்ட செயலாளர் வந்திருக்கான். ஒரு தாவேகா மாநாடு போல ஆலங்குடி அந்த கல்லூரியில நடத்தியிருக்காங்களே, அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாதா? அங்க உள்ள மாணவரணி அமைப்பாளருக்கு தெரியாதா? ஒரு தாவேகால நேத்து வந்தவனுக்கு மரியாதையோட அந்த காலேஜ் அவனை வர வச்சு ஒரு பெரிய தாவேகா மாநாடு கூட நடத்துறாங்க. அந்த பிரின்சிபாலுக்கு என்ன தைரியம்? திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாங்களா? அங்க உள்ள அமைச்சரை கூப்பிட்டாங்களா? அங்க உள்ள நகர் செயலாளர் கூப்பிட்டாங்களா? இல்லையே. தாவேகாவில் உள்ள ஆளை கூட்டிட்டு வர்றாங்கன்னா அப்ப என்ன அவங்களுக்கு ஒரு தைரியம்? அந்த பிரின்சிபாலுக்கு என்ன தைரியம்? அந்த தைரியத்தை உருவாக்கி கொடுக்கிறது யாரு? அப்ப நம்ம அங்க வீக்கா இருக்கோம். தென்காசி ஒட்டுமொத்த மாவட்டத்திலே வீக்கா இருக்கும். இருந்தா அவன் அந்த மாதிரி நடத்தி இருக்க முடியுமாங்க? பல பெண் டீம்ல உள்ளவங்க எல்லாம் என்கிட்ட நிறைய பேசுறாங்க. சில கேள்வி கேட்ட அவங்ககிட்ட பதில் இல்லைங்க. இந்த நடக்கிற நிகழ்ச்சியே அப்படியாங்க அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்ட. அந்த நிலைமைக்கு இருக்கு பெண் டீம். யார்கிட்ட போய் வேதனையா இருக்குங்க. இன்னும் இளந்தலைவரை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்க்கக்கூடிய சூழல் நிலவுதுங்க. ஏன் தலைவர் கலைஞர் பெர்மிஷன் வாங்கி அறிவாலயத்தில் பார்த்தோம்? அங்க அறிவாலயத்துக்கு போனா பார்க்க முடியுதுல. தலைவர் தளபதியார் அறிவாலயத்துக்கு போல பார்க்க முடியுதுல. ஏன் குறிஞ்சி இல்லத்துக்கு போனா இங்க இளந்தலைவர் இருந்தா ஏன் பார்க்க முடியல? அது தடுக்கிறது யாரு? அப்படி எப்படிங்க உங்களை ஒரு நம்ம தலைவர் நம்ம சகோதரர் அப்படின்னு நினைக்க தோணும்? ஏன் அதை தவிர்க்க முடியல? பெர்மிஷன் இல்லாம எங்க தலைவரை பார்க்க முடியுங்கிற சூழல் ஏங்க இல்ல? பல பேர் வெறுத்து போயிட்டாங்க. பல பேர் பார்க்கவே விரும்புறது இல்ல. காரணம், அவமானப்பட்டு திரும்ப வேண்டிய சூழல் இருக்கு. அதெல்லாம் நீங்க மாறணும். தலைவர் கடுமையா உழைக்கிறாரு. இந்த உடல்நிலை தவறு இதா இருந்தா கூட இதற்கு சுதந்திர தினத்துக்கு தலைவர் வர்றாரு, 2 கையில 2 வாட்ச் கட்டுற மாதிரி கருப்பு. அது ஏதோ ஒரு இண்டிகேஷனுக்காண்டி ஏதோ ஒரு எச்சரிக்கைக்காண்டி கட்டியிருப்பாருங்கிறத நான் நினைக்கிறேன். அப்ப இவ்வளவு உடல்நல இதெல்லாம் இருந்தாலும், உடல்நல குறைவா இருந்தா கூட இந்த இயக்கத்துக்காண்டி இந்த மக்களுக்காண்டி போராடும் நினைக்கிறாங்களே, அப்படி ஒவ்வொருத்தரும் ஏங்க நினைக்கிறது இல்ல? 76 மாவட்டமும் நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு மாவட்டத்தை நீங்க சொல்லுங்க. சில மாவட்டம் இருக்கு, இல்லைன்னு இல்ல. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தவிர்த்து கோஷ்டி பூசல் தான். அதையெல்லாம் வரிசை கட்டி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. கன்னியாகுமரி டு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த 76 மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் என்னெல்லாம் தப்பு பண்றாங்க, என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியாம இல்ல. நான் ஒரு கட்சிக்குன்னு ஒரு இது இருக்குங்க. இப்ப ஒன்றிணை உடன்பிறப்பா தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா நிர்வாகிகளையும். நான் அதை பத்தி எதுவுமே எழுதுறது இல்ல. அங்க என்ன தலைவர் பேசினாரு, என்ன அறிவுரை கொடுக்கினாரு, அதெல்லாம் நியூஸ் வராம இல்ல. ஆனா அதெல்லாம் நாங்க எழுதுறது இல்லை. ஏன்னா ஒரு நிர்வாகி நம்ம தலைவர்கிட்ட போய் தன்னுடைய கருத்தை சொல்லப்போமா அதை வெளிப்படுத்த கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் நாங்க பண்றது. அப்ப இந்த நாகரிக அரசியல்னால ஒரு புறம்போக்கு எங்க தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப மோசமா விமர்சன சூழ்நிலை இருந்துச்சுங்க. நான் ஒரு காலத்துலங்க வெளிநாட்டுல இருந்து இந்த சுவாதி இருந்தாங்கல்ல, அந்த சுவாதி
ராம்குமார் கொலை, சுவாதி கொலையில ராம்குமார் இந்த சமயத்துல இதுல சிலர் இதுல சம்பந்தப்படுத்திருக்காங்க. யாரு? நம்ம கருப்பு முருகானந்தம், அதே மாதிரி இந்த சில இதுங்கெல்லாம் சம்பந்தப்படுத்திருக்காங்க. ஜெயலலிதாவை குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் ஜெயலலிதாவை கண்டிச்சு நிறைய பதிவு போட்டிருந்தோம். பதிவு போட்ட உடனே நான் வெளிநாடுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே என் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இங்க எப்படி எழுதலாம் இவனை புடிங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க. அதே மாதிரி இவன் இருக்கான் பாருங்க, சுகுணாபுரம் பழனிசாமி மகன் வேலுச்சாமி வேலுமணி, எஸ்பி வேலுமணியா அவன் தான் சுகுணாபுரம் பழனிசாமி மகன் வேலுமணி. அங்க ஒரு நடிகையை சேர்மன் ஆக்க போறாங்க, இல்ல எதுக்கோ மேயர் ஆக்க போறாங்கிற மாதிரி ஒரு தகவலை ஈரோடு மாவட்டத்தில இருந்து ஒரு ரகுபதிங்கிற ஒரு பொறியாளர் போடுறாருங்க. ஒரு பத்திரிகையில வந்த செய்தியே போடுறாருங்க. அந்த செய்தி போட்ட உடனே கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருதுங்க ஈரோடுக்கு, எஸ்பி தலைமையில வருது. நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சிட்டாங்க. என்ன எழுதினார்? பத்திரிகையில இருந்து வந்த செய்தியை போட்டது. அவன் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல என்ன யாராவது போட்டாங்கன்னா உடனே அரெஸ்ட், உடனே. ஏன் இப்ப நீங்க கருத்து சுதந்திரத்தை வளர்க்கறோம்னா கருத்து சுதந்திரத்தை தான் நாங்க வளர்க்கணும். கருத்து அநியாயத்தை, கருத்து அநாகரிகத்தை எல்லாம் எப்படிங்க வளர்த்த முடியும்? அது ஒரு நல்ல அரசுக்கு எப்படிங்க இதா இருக்க முடியும்? காவல்துறையில ஒரு டிஎஸ்பி எனக்கு பஸ் இது கொடுக்கல. எங்க ஆக்சுவலா அவனுக்கு ஏசி வண்டி கொடுக்கணுமா? அது ஏதோ ஒரு சிக்கல்னால கொடுக்கல எஸ்பி சொல்றாரு. அவன் பொது வழியில பேட்டி கொடுக்கறாங்க. நேத்த முந்தானால பாக்குறேன், ஒரு டிரைவர், போலீஸ் வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் ஏசிட்ட சண்டை போடுறாரு. என்ன மனுஷன்? ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டு சிலரால உருவாக்கப்படுதுங்க. நீங்க நினைக்கலாம் 240 தொகுதியில ஜெயிச்சான் பிஜேபி. 543 தொகுதி மொத்தம். 543ல 240 தான் இவனால ஜெயிக்க முடிஞ்சு. இவன் எப்படி ஜெயிச்சிருக்காங்கிறத இப்ப கடந்த கால ஒரு 10 நாளா உங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்தியாவில் உள்ள மக்களுக்கு பூரா தெரியும் எப்படி இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு கர்நாடகால ஒரு தொகுதியை சாம்பிள் எடுத்தாரு. பீகார்ல பாத்தீங்கன்னா 65 லட்சம் பேரை அங்க நீக்கி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல மோடி போட்டியிட்ட தொகுதியிலேயே இது நடந்திருக்கு. அப்படின்னா எதிர்காலத்தில் என்னங்க நடக்கும்? இதெல்லாம் இவ்வளவு ஜனநாயக மோசமான சூழல் இருக்குங்க இங்க. இன்னைக்கு ஐ பெரியசாமி வீட்டுல ரைடு பண்றான். நமக்கு இன்னைக்கு 240 தொகுதி அவன் வச்சிருக்காங்க. நம்ம கூட்டணியோ சேர்த்து 222 இருக்குங்க. அவனுடைய கூட்டணி சேர்த்து 283 இல்ல சம்திங் இருக்கு. ஏன் நீங்க இத்தனை வருஷமா எப்படி விட்டீங்க? நீங்க அவன் எப்படி நம்ம காங்கிரஸ் எம்பி எல்லாம் தூக்கித்தானங்க ஆட்சியில வந்தான். மத்திய பிரதேசல எம்எல்ஏ தூக்கித்தானங்க ஆட்சியில வந்தான். கர்நாடகாவில் தூக்கித்தானங்க ஆட்சி வந்தான். அதே மாதிரி நம்ம எடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு தைரியமா இன்னைக்கு ஐ பெரியசாமி ரைடு பண்றான். கோடிக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஊழல் சொன்ன ஏக்நாத் சிண்டேயும் சரி, பல்லாயிரக்கணக்கான ஊழல் சொன்ன மகாராஷ்டிரா அந்த அஜித் பவாரா இருக்கட்டும், அவன்லாம் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காங்க. இன்னைக்கு இவரை மட்டும் ரைடு வருது. ஏன் பழனிசாமி கையில 10,000 கோடி இல்லையா? ஓபிஎஸ் 10,000 கோடி இல்லையா? குட்கா பாஸ்கர் பணம் இல்லையா? ஊழல் பண்ணலையா? காமராஜ் ஊழல் பண்ணலையா? தங்கமணி ஊழல் பண்ணலையா? எஸ்பி வேலுமணி சென்னை மாநகராட்சியில இருந்து உள்ளாட்சி துறையில ஊழல் பண்ணலையா? எப்படிங்க இவன் வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணாத அமலாக்கத்துறை ஐ பெரியசாமி வீட்டுக்கு மட்டும் ஏன் ரைடு போகுது? ஏன்னா ஆத்தூர்ல அவர் ஜெயிச்சிடக்கூடாது, திண்டுக்கல்ல அவர் ஜெயிச்சிடக்கூடாது. இன்னும் வரும், இன்னும் 8 மாசத்துல இவங்க என்னெல்லாம் அநியாயம் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த அநியாயத்துக்கு தண்டிக்கணும் அப்படின்னா, இவங்களை ஓட ஓட விரட்டணும்னா, இந்த ஓட்டு சோரிய, இந்த வாக்கு திருட்ட நம்ம பொதுவெளிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இவங்களை சுப்ரீம் கோர்ட் மூலமா இவங்களை பதவி விட்டு இறக்கணும். துணை ஜனாதிபதிங்க, இந்தியாவின் துணை ஜனாதிபதி அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப எங்கே இருக்காருன்னு தெரியலங்க. இந்த ராஜீவ் குமார்னு ஒருத்தன் தாங்க இந்த இதை நடத்தினது, எலெக்ஷன் நடத்தினது அந்த ராஜீவ் குமார் தான். 2024 ஜனாதிபதி தேர்தல் நடத்தினவன் தான், துணை ஜனாதிபதி நடத்தினவன் தான், 2024 பாராளுமன்ற தேர்தல் நடத்தினவன் தான். குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், திரிபுரா, இது எல்லா மாநிலத்துக்கும் நடத்துறது இவன் தான் ராஜீவ்குமார். இன்னைக்கு எங்க ஐரோப்பாக்கு குடும்பத்தோட ஓடி போனதாக தகவல் வருது. இந்த ஜனநாயகத்தை முறியடிச்சு இப்பவே இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த பாஜக அரச டிஸ்மிஸ் பண்ண வச்சு உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி எலெக்ஷன் வரணும். அந்த நிலை வரும், கூடிய சீக்கிரம் வரும். ஆனா அதுக்கு முன்னால
நீங்க அப்படி வருதோ வரலையோ உச்ச நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க, அவங்க என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த 8 மாசத்துல IPR ரைடு மட்டுமல்ல, துப்புரவு தொழிலாளர் போராடுறது மட்டும் கிடையாது, பல பிரச்சனையை கொண்டு வருவான், பல இடரை கொண்டு வருவான். அதையெல்லாம் தாங்கணும். இது பண்ணணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும், திமுக காரன் ஒற்றுமையா இருக்கணும். அரசு அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வரணும். ஏங்க துப்புரவு தனியார்னு சென்னையில ஒரு இது பண்ணாங்கல்ல, திருவள்ளூர்ல ஒரு செவிலியர் ஒரு துப்புரவு வேலையை அடிச்சுட்டாங்களாம். உடனே ஒட்டுமொத்த துப்புரவு தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த ஸ்ட்ரைக் பண்றத நிறுத்த சொல்லணுங்க. ஒரு சின்ன அவனுக்குள்ள பெர்சனல் அட்டாக். ஒரு செவிலியர் ஒரு துப்புரவு தொழிலாளர் திருவள்ளூர்ல அடிச்சுட்டாப்லையா, உடனே ஒட்டுமொத்த பேரு ஸ்ட்ரைக். அப்படின்னா என்ன வரும்? ஆட்சி சரியில்லை அப்படின்னு அதை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. திமுக மாதிரி ஆட்சி எந்த மாநிலத்திலும் இல்லங்க. இந்தியாவில நீங்க எடுத்து பாருங்க, திமுக அரசு நடத்துற மாதிரி இல்ல. ஆனா அதைத்தான் இன்னைக்கு குற்றம் சொல்றான். ஏன்னா திமுக ஒரு கட்சி இல்ல அப்படின்னா இவன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னைக்கோ கொண்டு வந்திருப்பான், என்னைக்கோ பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பான். அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரியுது? துப்புரவு தொழிலாளருக்கு எங்க உங்க உரிமை தானங்க உங்களுக்கு வேணும். உங்களை முன்னால நிறுத்தி முதல்வரையும் துணை முதல்வரையும் திமுக விமர்சனத்தை பண்றதை நீங்க எப்படிங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க சோத்துல மண்ணெண்ணி போட்டு துப்புரவு சோத்துல மண்ணெண்ணி போட்டு திமுக வாங்க, மண்ணெண்ணி போட்டு திமுக. உங்களுக்கும் தனியார் கம்பெனிக்கும் உள்ள சில பிரச்சனை என்ன? அது பேச்சுவார்த்தை தானங்க பண்ணணும், முடிக்கணும். அந்த பேச்சுவார்த்தைக்கு சேகர்பாபுவும் வேற 3 நாளா உட்கார்ந்துருக்காருங்க திருச்சியில. அவரு 46 தொகுதியை கையில வச்சுக்கிட்டு நேரு தூங்குறதே கிடையாதுங்க. அந்த நேரு அவ்வளவு உழைக்கிறாருங்க. அவர் 3 நாளா இங்க கிடக்கிறாருங்க சென்னையில இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறக்காண்டி. பல அமைச்சர்கள் நெருப்புல வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கான். இது ஒரு சிக்கலா இருக்குன்னு யாரு இது என்னங்க? இதுக்கும் திமுக என்னங்க சம்பந்தம்? அரசு என்னங்க தப்பு பண்ணுச்சு? உங்களுக்கோ ஒரு இது இருந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை மூலம் தானே தீர்க்கணும். சேகர் பாபுவும் எல்லாரும் அமைச்சர் நேரில் இருந்து மேயர் வரைக்கும் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க வர முடியாது அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக காரன் தன்னோட சுய கௌரவம் மரியாதை மானத்தை எல்லாம் வித்துறணும்னு நினைக்கிறீங்களா? 2.5 கோடி தொண்டன் உள்ள கட்சிங்க இது. ஒரு 10 பேர் 20 பேர் அசிங்கமா பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னா எங்களுடைய முதல்வருடைய எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் நாங்களும் ஒருத்தந்தாங்க. அதனாலதான் எல்லாம் ரொம்ப நேரம் ஆயிராது. அந்த மைக்க பிடிச்சி பேசினவனை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. தனி மனிதனே போதும். ஆனா இந்த தலைவருக்கும் எங்க திமுக தலைவருக்கு நாங்க கொடுக்கிற மரியாதைங்க, அந்த மரியாதைய நீங்க காப்பாத்திக்கிறங்க. இது போன்ற அரசு திராவிட மாடல் அரசு மாதிரி இந்தியாவில் எங்கேங்கிறது உறுதியிட்டு சொல்ல முடியுங்க. எனிவே ரொம்ப நேரம் உங்களை நினைக்கலங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண தொண்டனா என் உள்ளத்துல இருந்து நிறைய பேசணும்னு தோணுதுங்க. நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேசணும்னு தோணுது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அறிவாலயம் தாங்க. ஒரு சின்ன பிரச்சனையை முடிக்கிற இல்லாம அது ஏன் நீங்க இவ்வளவு தூரம் இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இதெல்லாம் பொது வழியில பல விஷயங்கள் பேச முடியல. பேசணும்னா ஓப்பனா எல்லா விஷயம் பேசிடுவேன். நான் எவனுக்கும் பயப்படல. திமுக தலைவர் தவிர வேற எவனுக்கும் பயப்பட மாட்டானா? என்ன போக போகுது? ஒருத்தன் என்னவா செஞ்சு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன போக போகுது? உயிர் தான் போயிட்டு போகுது. அது மயிருக்கு சமம். திமுக தலைவர் தவிர வேற எனக்கு பயப்பட மாட்டான். இன்னைக்கு உடன்பிறப்பே வானும் பேசிக்கிட்டு இருக்காரு தலைவர். அது முடிஞ்சதுக்கு பின்னால தலைவர் சில நடவடிக்கை எடுக்கலைன்னா ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருவேன். ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி ஓப்பனா பேசுவேன். உன்னால முடிஞ்சா எவனா இருக்கட்டும், நிர்வாகியா இருக்கட்டும், உழைக்கிறவன், இந்த இயக்கத்துக்கு உழைக்கிறவன், இந்த இயக்கத்துக்கு கஷ்டப்படுறவன், அவனை தவிர்த்து ஏச்சு புழைக்கிறவன், துரோகம் பண்றவன் எவனா இருந்தாலும் வெளியே கொண்டு வரத்தான் செய்வோம். உன்னால என்ன புடுங்க முடியுமா புடிஞ்சுக்க. ஏன்னா எங்களுக்கு இந்த இயக்கம் முக்கியம். 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சு ஆகணும். அது தர்மபுரி ஆகட்டும், தென்காசி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், நாமக்கல் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், சேலம் ஆகட்டும். நிர்வாகி தன்னை மாத்திக்க. உன்னை ரொம்ப உன் குடும்பத்துல இல்ல உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நாங்க பேசவே இல்லை. ஆனா இந்த இயக்கத்தை பாடுபடணும். நீ உன் சுயநலம் மட்டும்தான் பெருசு நினைச்சனா நீ பொதுவெளிக்கு வந்துதான் ஆயிருவ. வரத்தான் செய்வோம். நான் தனி மனிதன் இல்லங்க. எனக்கு பின்னால லட்சக்கணக்கான திமுக தொண்டன் இருக்காங்க. அவன் தர்ற தகவல் தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து அவ்வளவு இடத்துல இருந்து தர்ற தகவல் தாங்க. என்ன நான் பெரிய மனுஷனா காட்டிக்க விரும்பல. நான் ஒன்னு பெரிய மனுஷன் சொல்லல. நான் திமுகவில் சாதாரண தொண்டன். ஆனா இந்த தொண்டனால
இந்த இயக்கத்துக்கு எந்த தவறு நடந்தாலும் எந்த துரோகம் நடந்தாலும் அது பொது வழிக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கறத உறுதி சொல்லிட்டு வணக்கம்.